My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.8 ல question number 7 பார்க்க போறோம். ஓகேவா? So find the value of அப்படின்ட்டு ஒரு expression கொடுத்திருக்காங்க. அது நான் இங்க எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். Sigma k is equal to 1 லேருந்து 8 வரைக்கும் போகுது. உள்ள வந்து cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் சொல்லி கொடுக்கும்போது கான்செப்டில் ஒரு விஷயம் இப்படி இருக்குது. அதாவது nth ரூட் ஆஃப் யூனிட்டி 1 + ஒமேகா ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். இது போல் ஒமேகா பவர் n மைனஸ் வரைக்கும் போச்சுன்னா இதனோட சம்மேஷன் வந்து 0. இப்போ பாருங்களேன், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1/1/3 கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இதில் எனக்கு ரூட்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும்? 1, ஒமேகா ஸ்கொயர், அதாவது 3ஐ விட 1 கம்மி, 3 - 1 தான் லாஸ்ட் டேர்மாக வரும். ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு சம் வந்து 0 வரும்னு பார்த்தேன் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே nth ரூட் வரைக்கும் போச்சுன்னா மொத்த ரூட்ஸும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். வேர் ஒமேகா ஈக்குவல் டு, அதாவது இதை கம்பைன் பண்ண எப்படி எழுதுவோம்? சிஸ்ஸில் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு சிஸ் 2π/n. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு காஸ் 2π/n ப்ளஸ் ஐ சைன் 2π/n. நீங்கள் இப்படி ப்ராடாக கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதனுடைய ஷார்ட் வெர்ஷன் தான் இது, சிஸ் 2π/n. ஓகே, இப்போது இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், கேக்கு நான் வேல்யூ 8 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அப்போது இங்கே n-1 ஈக்குவல் டு எனக்கு 8 வரணும். அப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, இதை 1 + ஒமேகா ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். லாஸ்ட் டேர்ம் வந்து ஒமேகா பவர் 9 - 1ன்னு எழுத போகிறேன். ஓகேவா? அப்போது 9th ரூட் ஆஃப் யூனிட்டியை, இது வந்து 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. ஓகேவா? ஈக்குவல் டு 0. அப்போ 9 - 1 தானே எனக்கு 8ன்னு ஆன்சர் வரும். ஓகே, இப்போது இதில் ஒமேகா யார்? வேர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, இங்கே எப்படி எழுதணும் பாருங்கள், 2π/n எழுதுமா? என்னோட பிளேஸில் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 9 வந்திருக்கு. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு சிஸ் 2π/nக்கு பதிலாக 9 போட்டுடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இந்த 1 இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஒரு 1 இருக்கு இல்லையா, இந்த 1ஐ மட்டும் நான் RHS கொண்டு போய்டுறேன். அப்போ இது என்னவா மாறும் பாருங்கள், ஒமேகா, அதாவது 1 அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா க்யூப் அண்ட் ஸோ ஆன். இன்னும் நிறைய பேர் நடுவில் இருக்காங்க. இங்கே வந்து 9லேருந்து 1 கழிச்சிட்டு ஒமேகா பவர் 8ன்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 1 அந்த பக்கம் போயிட்டு -1 மாறிடும். ஓகேவா? சரி, இப்போது இந்த இடத்துல ஒமேகா யார்? சிஸ் 2π/9. ஸோ ஃபஸ்ட் டேர்மு சிஸ் 2π/9, அதுக்கு பவர் 1ன்னு போட்டுக்கிறேன். எதுவுமே இல்லாட்டி பவர் 1 இருக்கிறது அர்த்தம் 1ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் அடுத்த டேர்ம் சிஸ் 2π/9, அதுக்கு பவர் 2 ப்ளஸ் சிஸ் 2π/9, அதுக்கு பவர் 3. ஸோ இது போல் எங்கே இருக்கும் போது சிஸ் 2π/9, அதுக்கு பவர் 8. பாருங்கள், லாஸ்ட் டேர்ம் பவர் 8 ஈக்குவல் டு -1. புரியுதுங்களா? இப்போது டிமோயரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற நம்பர் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகேவா? அப்போது இதுதான் நம்மளோட கேன்னு நினச்சிக்கோங்களேன். 1, 2, 3 அப் டு 8 வரைக்கும் கே வேல்யூன்னு நினச்சிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் டேர்ம் நான் எப்படி எழுதுவேன்? சிஸ் யூஸிங் டிமோயரஸ் தியரம். அதாவது டிமோயரஸ் தியரம் ஒன்றும் இல்லைங்க, மேலே இருக்கிற பவர் வந்து ஆங்கரோட மல்டிப்ளை ஆகிக்கும். இது வந்து ஆக்சுவலாக காஸ் 2π/9 ப்ளஸ் ஐ சைன் 2π/9, அதனோட ஷார்ட் வெர்ஷன் தான் சிஸ்ஸு. ஓகே, சிஸ் 2 × 1 × π/9 இப்படி எழுதலாமா நான்? அடுத்த டேர்மு சிஸ் 2 × 2 × π/9 எழுதலாமா? அடுத்த டேர்மு சிஸ் 2 × 3 × π/9 எழுதலாமா? ஸோ இப்படி லாஸ்ட் டேர்மு நான் எப்படி எழுதுவேன்? சிஸ் 2 × 8 × π/9 எழுதலாமா? ஈக்குவல் டு -1. புரியுதுங்களா? இப்போ இதுதான் கேன்னு வச்சுக்கோங்களேன். 2k, இங்கே k, இங்கே k, இங்கே k. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் என்ன? சிஸ் 2k π/9.
செகண்ட் டேர்ம் சிஸ் 2 கேக்கு பதிலாக 2 புரியுதுங்களா? இங்கே கேக்கு பதிலாக 3, இங்கே கேக்கு பதிலாக 8. அப்போ கேனுடைய வேல்யூ 1லேருந்து ஆரம்பித்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போது இப்போ ஸ்டார்டிங் சம்முக்கு வாங்க. இது சம்மேஷனில் நான் எப்படி எழுதுவேன்? சப்போஸ் உங்களுக்கு புரியாட்டி கொஷின் இருக்கிறத அப்படியே எடுத்து காப்பி பண்ணிவிடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது சிஸ்ஸில் இருக்குது கரெக்டாக? அப்போ நான் காஸ் 2k பை பை 9 இப்படி எழுதுவேன். ஏன்னா கேக்கு ஒரு நம்பர் வருது இல்லை எல்லா இடத்துலும். ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை 9. அதாவது சிஸ்ஸில் இருந்ததை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராடாக எழுதிடுறேன். அப்புறம் இதை வந்து சம்மேஷனில் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சிக்மா போட்டுக்கிறேன். சிக்மா போட்டேன். இதை மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து சம்மேஷனில் சொல்லணும். இப்போது கேக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்? ஸ்டார்டிங்கில் கே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் எண்டு வேல்யூ பாருங்கள், கேக்கு லாஸ்ட் வேல்யூ என்ன? 8. அப்போ 8ல் போய் முடியுது. புரியுதுங்களா? இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கான வேல்யூ என்ன எழுதியிருக்கேன்? -1. ஸோ -1 பிடிச்சி இங்கே எழுதிடுங்க. அப்போது இதனோட வேல்யூ என்ன? -1. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.